Hi friends, welcome to Madras Samayal. நம்ம சிக்கன்ல நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா சிக்கன் பொடி மாஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை வேக வச்சிரலாம். ஒரு panல சிக்கன் பீசஸ் சேர்த்துக்கோங்க. எலும்பில்லாத துண்டுகளா எடுத்துக்கோங்க. அப்புறமா சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3 இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிருங்க. சிக்கன் வந்து அதோட தண்ணிலே வேகும். இப்போ சிக்கன் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். அரைக்கும் போது ரொம்ப மையாகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் துருவலா இருந்தாதான் நல்லா இருக்கும். பேஸ்ட் ஆகிராம பார்த்துக்கோங்க. பாருங்க, இப்போ நம்ம சிக்கன் நல்லா துருவலா அரைஞ்சாச்சு. இப்போ இதை வச்சுட்டு பொடி மாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு உடைஞ்சதும் இதுல கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிற ஆகுறது வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. இப்ப வெங்காயம் நல்லா பொன்னிற ஆயாச்சு. இப்ப இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்ப இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இப்ப நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். இதுல 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். மல்லி இலை சேர்த்தா நல்லா இருக்காது. அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இந்த மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா கோட் ஆற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. சிக்கன் பொடி மாசும் நல்லா தயாராயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுவையான சிக்கன் பொடி மாஸ் நல்லா தயாராயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.